வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 10th ஜியாகிரஃபி இந்திய காலநிலை மற்றும் நிலத்தோற்றம் அந்த லெசன்லேருந்து ஒரு 100 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வினா 1. சமச்சீர் காலநிலை என்று அழைக்கப்படுவது? விடை பிரிட்டிஷ் காலநிலை. வினா 2. அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாகவோ இல்லாத காலநிலை? விடை சமச்சீர் காலநிலை. வினா 3. இந்திய நாட்டை இரு சம பாகங்களாக பிரிப்பது? விடை கடகரேகை. வினா 4. கடகரேகைக்கு தெற்கே உள்ள பகுதிகள் டேஸ் காலநிலையை கொண்டுள்ளன? விடை அதிக வெப்பம் அதிக குளிரற்ற காலநிலை. வினா 5. கடகரேகைக்கு வடக்கே உள்ள பகுதிகள் டேஸ் காலநிலையை கொண்டுள்ளன? விடை மிதவெப்ப காலநிலை. வினா 6. கோடை காலத்தில் வெப்பம் 40 டிகிரி செல்சியஸுக்கும் மேலாகவும் குளிர்காலத்தில் வெப்பநிலை உறைநிலையை ஒட்டியும் உள்ள காலநிலை? விடை மிதவெப்ப காலநிலை. வினா 7. டேஸ் வட அச்சமான கடகரேகை இந்தியாவை இரு சம பாகங்களாக பிரிக்கிறது? விடை 23 டிகிரி 30 டேஷ். வினா 8. புவி பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தின் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் டேஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது? பூமியோட பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல இந்த வளிமண்டலத்தின் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் பார்த்தீங்கன்னா எந்த அளவில் வெப்பநிலை குறையுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை 6.5 டிகிரி செல்சியஸ். வினா 9. வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைகிறது. இது டேஸ் என்று பெயர்? விடை இயல்பு வெப்ப வீழ்ச்சி. இந்த பூமியின் இந்த சமவெளி பகுதியை காட்டிலும் மலைப்பகுதி பார்த்தீங்கன்னா குளிராக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த சமவெளி பகுதியை விட மேலே உயர செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா வெப்பநிலை குறைந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையுது. அதனால தான் மலைப்பகுதிகள் குளிர் பகுதிகளாக இருக்கிறது. வினா 10. கடல் மட்டத்திலிருந்து 6.7 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சென்னையின் வெப்பநிலை? விடை 35 டிகிரி செல்சியஸ். வினா 11. கடற்கரைக்கு அருகில் உள்ள கொல்கத்தாவின் மழைப்பொழிவு? விடை 119 சென்டிமீட்டர். வினா 12. கடற்கரைக்கு அருகில் உள்ள கொச்சியின் வருடாந்திர சராசரி வெப்பம்? விடை 30 டிகிரி செல்சியஸ். வினா 13. கடற்கரைக்கு தொலைவில் உள்பகுதியில் அமைந்துள்ள ராஜஸ்தானின் மழைப்பொழிவு? விடை 24 சென்டிமீட்டர். வினா 14. கடற்கரைக்கு தொலைவில் உள்ள புதுடெல்லியின் வருடாந்திர சராசரி வெப்பம்? விடை 40 டிகிரி செல்சியஸ். வினா 15. மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மங்களூர் மழைப்பொழிவு? விடை 280 சென்டிமீட்டர். வினா 16.
மலைமறைவு பகுதியில் அமைந்துள்ள பெங்களூர் மழைப்பொழிவு. விடை 50 சென்டிமீட்டர். வினா 17. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது. விடை வானிலை. வினா 18. ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் 30 to 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பது. விடை காலநிலை. வினா 19. வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள். விடை ஜெட் காற்றுகள். வினா 20. பூமியிலேயே வறண்ட பகுதி. விடை அடகாமா பாலைவனம். வினா 21. மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி. விடை பஞ்சாப். வினா 22. கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஸ் காற்றுகள் உதவுகின்றன. விடை மாஞ்சாரல். வினா 22. ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டேஸ் ஆகும். விடை சமமழை கோடுகள். வினா 24. இந்தியாவின் காலநிலை டேஸ் ஆக பெயரிடப்பட்டுள்ளன. விடை அயனமண்டல பருவக்காற்று காலநிலை இந்தியாவின் காலநிலை. வினா 25. பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. விடை இலையுதிர் காடுகள். வினா 26. இமயமலையில் 2400 மீட்டர் உயரத்திற்கு மேல் காணப்படும் காடுகள். விடை அல்பைன் காடுகள். வினா 27. சேஷாலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம். விடை ஆந்திர பிரதேசம். வினா 28. யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் கீழ் ஒரு அங்கமாக இல்லாதது. விடை கட்ச். வினா 29. வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை குறித்த பரிந்துரைகளை அரசாங்கத்திற்கு வழங்குவதற்கு அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு. விடை இந்திய வனவிலங்கு வாரியம். வினா 30. இந்திய வனவிலங்கு வாரியம் நிறுவப்பட்ட ஆண்டு. விடை 1952. வினா 31. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். விடை 1972. வினா 32. புலிகள் பாதுகாப்பு திட்டம். விடை 1973. வினா 33. ஐநா சபையின் உயிரியல் பன்மை மரபு என்ற கருத்தரங்கில் நாடுகள் தத்தமது உயிரியல் வளங்களை பயன்படுத்தும் இறையாண்மை அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு. விடை 1992. வினா 34.
இந்தியாவின் தேசிய பூங்காக்கள் மொத்தம் எத்தனை? விடை 102. வினா 35. இந்தியாவின் வனவிலங்கு சரணாலயங்கள் மொத்தம் எத்தனை? விடை 515. வினா 36. இந்தியாவில் உள்ள உயிர்க்கோள காப்பகங்கள் மொத்தம் எத்தனை? விடை 18. வினா 37. யுனெஸ்கோவின் மனித மற்றும் உயிர்க்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படும் உயிர்க்கோள காப்பகங்கள். விடை 11. மொத்த உயிர்க்கோள காப்பகங்கள் மொத்தம் 18. அதில் யுனெஸ்கோவோடதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 11 உயிர்க்கோள காப்பகங்கள். வினா 38. கலைமான் மாநில விலங்காக கொண்டுள்ள மாநிலங்கள். விடை அனைத்தும் சரி. ஆந்திரா, பஞ்சாப், ஹரியானா. வினா 39. தொடர்ச்சியான வேட்டையாடுதல் யூக்லிப்டஸ் சாகுபடி எதனுடைய இருப்பிடத்தை பாதிக்கிறது மற்றும் எண்ணிக்கையை குறைக்கிறது? விடை நீலகிரி வரையாடு. வினா 40. அயனமண்டல பசுமை மாறா காடுகளின் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு. விடை 200 சென்டிமீட்டருக்கு மேல். வினா 41. அயனமண்டல இலையுதிர் காடுகள் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு. விடை 100 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டர் வரை. வினா 42. அயனமண்டல வறண்ட காடுகள் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு. விடை 50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை. வினா 43. பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் அல்லது முட்புதர் காடுகள் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு. விடை 50 சென்டிமீட்டருக்கும் கீழ். வினா 44. போக்குவரத்து வசதியின்மை காரணமாக வியாபார ரீதியாக பெருமளவில் பயன்படுத்தப்படாத காடுகள். விடை அயனமண்டல பசுமை மாறா காடுகள். வினா 45. வசந்த காலங்களிலும் கோடை காலத்தின் முற்பகுதியிலும் வறட்சியின் காரணமாக இலைகளை உதிர்க்கும் காடுகள். விடை அயனமண்டல இலையுதிர் காடுகள். வினா 46. நறுமண திரவியங்கள் வார்னிஷ் சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்களை அளிக்கும் காடுகள். விடை அயனமண்டல இலையுதிர் காடுகள். வினா 47. பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மரங்கள் எங்கு காணப்படுகின்றன? விடை அயனமண்டல இலையுதிர் காடுகள். வினா 48. எவை ஒரு இடைநிலை வகை காடுகள் ஆகும்? விடை அயனமண்டல வறண்ட காடுகள். வினா 49. அதிக வெப்பமும் மற்றும் குறைவான ஈரப்பதமும் கொண்ட பகுதியில் காணப்படும் காடுகள். விடை முட்புதர் காடுகள். வினா 50. கிழக்கு இமயமலை பகுதிகளில் பரந்த அளவில் காணப்படும் காடுகள். விடை அல்பைன் காடுகள். வினா 51. டெல்டாக்கள் பொங்கு முகங்கள் மற்றும் கடற்கழிமுக பகுதிகளில் காணப்படும் காடுகள். விடை ஓத அலை காடுகள்.
வினா 52. இந்தியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரையின் கரைகளில் காணப்படும் காடுகள். விடை கடற்கரையோர காடுகள். வினா 53. உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் டேஸ் டெல்டா பகுதியில் காணப்படுகின்றன. விடை கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில். வினா 54. மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் டெல்டா பகுதிகளில் காணப்படும் ஓத காடுகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. விடை மாங்குரோவ் காடுகள். வினா 55. மேற்கு இமயமலை காடுகள் மற்றும் கிழக்கு இமயமலை காடுகள் என இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ள காடுகள். விடை மலை காடுகள். வினா 56. பசுமை மர காடுகள் வகையை சார்ந்தவை. விடை கிழக்கு இமயமலை காடுகள். வினா 57. கங்கை யமுனை நதி பாயும் காதர் பகுதிகளில் அல்லது வடபெரும் சமவெளி ஆற்றுப்படுகைகளில் அதிகம் காணப்படும் காடுகள். விடை நதி வனப்பகுதி அல்லது ஆற்றங்கரை காடுகள். வினா 58. இந்தியாவின் ஆண்டு சராசரி மழை அளவு. விடை 118 சென்டிமீட்டர். வினா 59. உலகின் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி. விடை மவுசின்ராம், மேகாலயா. வினா 60. இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் முக்கிய காரணி. விடை பருவக்காற்று. வினா 61. மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. விடை மான்சூன். வினா 62. மான்சூன் என்பதன் பொருள். விடை பருவகாலம். வினா 63. டேஸ் என்ற சொல் அரபு மாலுமிகளால் இந்திய பெருங்கடலில், குறிப்பாக அரபிக் கடலில் பருவங்களுக்கு ஏற்ப மாறி வீசும் காற்றை குறிப்பிட பயன்படுத்தப்பட்டது. விடை பருவகாலம். வினா 64. கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கியும் குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கியும் வீசும் காற்று. விடை மான்சூன். வினா 65. பொறுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா குளிர்காலம். குளிர்காலத்தின் மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி. கோடை காலம் மார்ச் டு மே. தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன், செப்டம்பர். ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. இது ஒரு 2 மாதம், இது ஒரு 2 மாதம், இது ஒரு 4 மாதம். வினா 66. குளிர்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்தியாவிலிருந்து வெகு தொலைவில் உள்ள டேஸின் மீது செங்குத்தாக விழுகிறது. விடை மகர ரேகை. வினா 67. முன் பருவக்காற்று காலம் அல்லது கோடை காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் டேஸ் மீது விழுகிறது. விடை இந்திய தீபகற்பம். குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா மகர ரேகை மீது விழுது சூரியனின் செங்குத்து கதிர். கோடை காலத்தில் இந்தியாவின் தீபகற்பம், இந்தியா மேலே விழுது. வினா 68.
ஏப்ரல் மாதத்தில் தென்னிந்திய உட்பகுதிகளில் தினசரி சராசரி வெப்பநிலை. விடை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை. வினா 69. மத்திய இந்திய பகுதிகளில் பகல் நேர உச்ச வெப்பநிலை. விடை 40 டிகிரி செல்சியஸ். வினா 70. டேஸ் என்ற இடியுடன் கூடிய மழையானது கேரள மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுகிறது. விடை மாஞ்சாரல். வினா 71. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது இது இந்தியானா இங்கே பார்த்தீங்கன்னா வடமேற்கு, இங்கே வடக்கு மேற்கு, இந்த வடமேற்கு பகுதியிலிருந்து வீசும் தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ராஜஸ்தான் இருக்கும். விடை இரண்டும் சரி, நார்வெஸ்டர் அல்லது கால்பைசாகி. வினா 72. தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. விடை இந்த கூற்றுகளை பார்த்தீங்கன்னா ஜூன் முதல் வாரத்தில் இந்தியாவின் இப்போ இந்தியா இருக்குங்கன்னா இந்தியாவின் தென்பகுதியில் தொடக்கம். ஜூன் இரண்டாவது வாரம் கொங்கண கடற்கரை பகுதி. ஜூன் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவோட தென்பகுதியில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேற்கு கடற்கரை பார்த்தீங்கன்னா மூன்றாக பிரிச்சிருப்பாங்க. இங்கே மலர்பார் கடற்கரை, இங்கே பார்த்தீங்கன்னா மத்திய கடற்கரை, கொங்கண கடற்கரை, சரி இங்கே பார்த்தீங்கன்னா கனரா கடற்கரை, இங்கே தான் கொங்கண கடற்கரை. இந்தியாவின் மேற்கு கடற்கரை பார்த்தீங்கன்னா மலபார் கடற்கரை, கனரா கடற்கரை, கொங்கண கடற்கரை. அப்போது ஜூன் முதல் வாரத்தில் இந்தியாவின் தென்பகுதியில் ஸ்டார்ட் ஆகிறது. ஜூன் இரண்டாவது வாரத்தில் இந்த கொங்கண கடற்கரைக்கு வந்துடுது. நெக்ஸ்ட்டு ஜூன் 15 அனைத்து இந்திய பகுதிகளுக்கும் முன்னேறுகிறது. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி ஜூன் முதல் வாரத்தில், ஜூன் இரண்டாவது வாரத்தில் இங்கே கொங்கண கடற்கரைக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா முழுவதும் இந்த தென்மேற்கு பருவக்காற்று பரவுது. வினா 73. வடகிழக்கு பருவக்காற்று காலம் அல்லது பின்னடையும் பருவக்காற்று காலம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. செப்டம்பர் இறுதியில் அழுத்த மண்டலமானது புவியில் தெற்கு நோக்கி நகர ஆரம்பிப்பதால் தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றாக நிலப்பகுதியில் இருந்து வங்காள விரிகுடாவை நோக்கி வீசுகிறது. இப்போ பார்த்தோம், இப்போ இதான் இந்தியான்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தென்மேற்கு பருவக்காற்று ஸ்டார்ட் ஆகி இங்கே கொங்கண கடற்கரையை அடையுது ஜூன் இரண்டாவது வாரத்தில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 15 இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது தென்மேற்கு பருவக்காற்று மூலம். நெக்ஸ்ட்டு இந்த தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றாக மாறுது. ஃபுல்லாக மழை தூர்னதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இங்கே வங்காள விரிகுடாவை நோக்கி வீசுது. இங்கே இந்திய பெருங்கடல், இங்கே அரபிக்கடல். இந்த வங்காள விரிகுடாவை நோக்கி வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கொரியாலிஸ் விளைவு நடக்குது வங்காள விரிகுடா கடலில். அப்போ பார்த்தீங்கன்னா பூமி சுழல்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த காற்றை திசை திருப்புது. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை இந்த இடத்துல வங்காள விரிகுடாவில் ஸ்டார்ட் ஆகுது. வினா 74. இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் %, தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் கிடைக்கிறது? விடை 75%. வினா 75. இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் %, வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் கிடைக்கிறது? 35%. வினா 76. மத்திய ஆசியாவில் இருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை வெப்ப பகுதியாக வைத்திருக்கிறது? விடை இமயமலைகள்.
வினா 77. தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையின் டேஸ் சரிவு பகுதி கனமழையை பெறுகிறது. விடை மேற்கு சரிவு. வினா 78. மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைமறைவு பகுதி அல்லது காற்று மோதா பக்கத்தில் அமைந்திருப்பதால் மிக குறைந்த மழையை பெறும் இடங்கள். விடை அனைத்தும் சரி. மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவகால காற்றுனால வரக்கூடிய மழைப்பொழிவு கம்மியாக இருக்கும். அது எந்தெந்த மாநிலங்கள்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாட்டின் பெரும் பகுதி. வினா 79. உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல் நினோ டேஸ் காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. விடை தென்மேற்கு பருவக்காற்று காலம். வினா 80. தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவின் வெப்பநிலை டேஸ் வரை உயர்கிறது. விடை 46 டிகிரி செல்சியஸ். வினா 81. தென்மேற்கு பருவக்காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் டேஸ் எனப்படுகிறது. விடை பருவமழை வெடிப்பு. வினா 82. தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசைக்கு இணையாக அமைந்துள்ளதால் ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு மழைப்பொழிவை தருவதில்லை. விடை ஆரவல்லி மலைத்தொடர். வினா 83. 18 உயிர்கோள காப்பகங்கள் மற்றும் யுனெஸ்கோவின் மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படும் 11 உயிர்கோள காப்பகங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 இருக்குது உயிர்கோள காப்பகங்கள். இதில் எது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு நீலகிரி மன்னார் வளைகுடா, அந்தமான் நிக்கோபார் பெரிய நிக்கோபார், கேரளா அகத்திய மலை, மத்திய பிரதேசத்தில் பச்மாரி அமர்கண்டாக், மேற்கு வங்கம் சுந்தரவனம், ஒடிசா சிம்லிபால், சிக்கிம் கஞ்சன்ஜங்கா, மேகாலயா நாக்ரெக், உத்தரகாண்ட் நந்தாதேவி. இந்த 11 பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்படாத பாக்கி பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் தி கேங் திபங், ஆந்திர பிரதேசம் ஷேஷாலம் குன்றுகள், இமாச்சல பிரதேசம் குளிர் பாலைவனம், மத்திய பிரதேசம் பன்னா, அசாம் மனாஸ் திப்ரு செய்கோவா, குஜராத் கட்ச். இது 18 தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள். இந்த உயிர்கோள காப்பகங்கள் எதுக்குன்னா இந்த உயிரினங்களுடைய எண்ணிக்கையை பெருக்கவும் அதை பாதுகாப்பதும் மேலாண்மை பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்டது. வினா 84. பாலைவன மற்றும் அரை பாலைவன காடுகளை டேஸ் என்று அழைப்பர். விடை முட்புதர் காடுகள். வினா 85. 1000 முதல் 3000 மீட்டர் உயரமுள்ள பகுதிகளில் காணப்படும் காடுகள். விடை மிதவெப்ப மண்டல ஊசி இலை காடுகள். வினா 86. இந்திய காலநிலையின் பருவங்கள். மொத்தம் 4 இருக்கு, அனைத்தும் சரி. குளிர்காலம், கோடை காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். வினா 87. இந்திய காலநிலையை நிர்ணயிக்கும் காரணிகள். அனைத்தும் சரி. அச்சம் பரவல், கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு, கடல் மட்டத்திலிருந்து உயரம், பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றுகள். வினா 88. உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் மவுசின் ராமின் மழையளவு. விடை 1141 சென்டிமீட்டர். வினா 89. பூச்சி வகைகள்.
60,000 பூச்சி இனங்கள் இருக்கு. முதுகெலும்பற்ற உயிரினங்கள் 6,500. மெல்லுடலிகள் 5,000. மீன் வகை 2,546. பறவை இனம் 1,228. பாலூட்டி வகைகள் 458. ஊர்வன வகைகள் 446. இருவாழ்விகள் 204. சிறுத்தைகள் 4. உலகில் உள்ள 1.5 மில்லியன் வகையான வனவிலங்கு உயிரினங்களில் உலகில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வனவிலங்குகள் இருக்குன்னா 1.5 மில்லியன். இந்தியாவில் உள்ள வனவிலங்கு இனங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை 81,251 வனவிலங்குகள். வினா 91. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 மூலம் %% புலிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டு 1979 3015 இருந்தது. விடை 60%. வினா 92. உலகிலேயே மவுசின்ராமில் அதிக மழை பெற காரணமான குன்றுகள். விடை அனைத்தும் சரி. காசி, காரோ, ஜெயந்தியா. வினா 93. ரப்பர், எபோனி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சின்கோனா, சிடார் போன்ற மரங்கள் எங்கு காணப்படுகின்றன? விடை அயன மண்டல பசுமை மாறா காடுகள். வினா 94. சந்தன மரம், ரோஸ் மரம், குசம், மாகு, பாலாங், ஆம்லா, மூங்கில், சீசம் மற்றும் படாக் போன்ற மரங்கள் எங்கு காணப்படுகின்றன? விடை அயன மண்டல இலையுதிர் காடுகள். வினா 95. இலுப்பை, ஆலமரம், ஆவாரம்பூ மரம், பலா, மஞ்சக்கடம்பு, கருவேலம், மூங்கில் போன்ற மரங்கள் காணப்படும் இடம். விடை அயன மண்டல வறண்ட காடுகள். வினா 96. கருவேலம், சீமை கருவேலம் மரம், ஈச்சமரம் போன்ற மரங்கள் காணப்படும் இடம். விடை முட்புதர் காடுகள். வினா 97. ஓக், பிர்ச், சில்வர், பெர், பைன், ஸ்ப்ரூஸ், ஜூனிஃபர் போன்ற மரங்கள் காணப்படும் இடம். விடை மலைக்காடுகள், கிழக்கு இமயமலை காடுகள். வினா 98. சிர், தியோதர், நீல பைன், பாப்புலர், பிர்ச் மற்றும் எல்டர் மரங்கள் காணப்படும் இடம். விடை மலைக்காடுகள், மேற்கு இமயமலை காடுகள். வினா 99. வனப்பரப்பு அதிகரித்துள்ள முதல் 5 மாநிலங்கள். விடை ஆந்திர பிரதேசம் பார்த்தீங்கன்னா முதலிடம். ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா, ஒடிசா, தெலுங்கானா. வினா 100. வனப்பரப்பு குறைந்துள்ள முதல் 5 மாநிலங்கள். மேகாலயா, திரிபுரா, அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மிசோரம். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா மேகாலயா தான் லாஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.